தியாகராஜ செட்டியார் வந்தாரு, நாயர் வந்தாரு, உனக்கு எவன் தலைமை இருந்தானோ அவர் தான் சொல்லும் போது சொல்றாரு வெளியே. நாம ஒருபோதும் சொல்லல கருணாநிதியை நாங்க தெலுங்குன்னு சொல்ல, நாங்க சொல்லவே இல்லை. ஆந்திராவுக்கு போனவன அவர் மனவாடுன்னு அவன் சொல்றான் என்கிட்ட. நானா சொல்றேன்? அவன் சொல்றான். நீ வா வேணா வந்து பாரு. அவன் சொல்றான் அவர் மனவாடு ராஜமுந்திரி ஊருன்றான். அவனுக்கு அது பெருமையா இருக்கு, எனக்கு சிறுமையா இருக்கு. அவன் எங்காலும் உங்களை ஆள்றாங்கிறான். கேரளாவுக்கு போனா மலையாளி எங்க எம்ஜிஆர் எங்காலுன்றான். இவன் தாண்டா எங்காலு, இவன் தாண்டா எங்காலு. வேற என்ன எங்க வழி என்ன இருக்கு? இது ஒரு அடிப்படை சிக்கல். தமிழன் யாரு தலைமை இருக்க? இந்த ஹாஜா கனி வந்தா என்ன மதம்னு கேட்பான், சீமான் வந்தா நீ என்ன சாதின்னு கேட்பான், திருமாவளவன் வந்தா என்ன சாதின்னு கேட்பான். கருணாநிதி டேண்டா கேட்கல, எம்ஜிஆர் டேண்டா கேட்கல, விஜயகாந்த் டேண்டா கேட்கல, ஜெயலலிதா டேண்டான்னு கேட்க மாட்டான். தமிழன் எவன் வந்தாலும் ஜாதி கேட்பான், தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் தலைவனா ஏற்பான். இது ஒரு ஈன புத்தி, இது ஒரு ஈன நிலை, இது ஒரு நோய். இதை ஒழிக்கணும். எல்லாரையும் தலைமை ஏற்றுட்டோம். மராட்டியத்தை தாய்மொழியா கொண்டவன், இந்தியை தாய்மொழியா கொண்டவன், கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவன், மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவன், தெலுங்கை தாய்மொழியா கொண்டவன், எல்லாரையும் தலைமை ஏற்றுட்டோம். ஆனால் இதில் யாராவது ஒருவர் தமிழை தாய்மொழியா கொண்ட நம்மை தலைமை ஏற்றுக்கிறார்களா? பெருந்தலைவர் காமராஜர், நேரு இறந்து போகிறார், லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வரார், லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போகிறார், இந்திரா காந்தியை கொண்டு வருகிறார். இந்திரா காந்தியை முன்மொழிகிற போது அருகில் இருந்த தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார், ஐயா எதுக்கு எல்லாரையும் நிறுத்திக்கிட்டு நீங்க நின்றுங்க பேசாம. நம்ம சொன்னா ஓட்டு போடுவான், நின்னா பட மாட்டான். எப்படி இருக்கு? அவ்வளவு பெரிய தலைவனே அவன் நின்னா ஏற்க மாட்டான். ஏற்கல தலைவன், நமக்கு பிடிக்கல. மன்மோகன் சிங்குக்கு இணையான பொருளாதார மேதை ஐயா சிதம்பரம்னு சொல்றாங்க. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகள் ஆண்டது. மன்மோகன் சிங் தான் ஒரு 5 ஆண்டு சீக்கிரம் ஆண்டுட்டாரு. அவருக்கு இணையான ஒரு அறிஞர்னு சொல்றாங்களே, ஒரு தமிழரை ப. சிதம்பரத்தை ஏற்றி வச்சிருக்க வேண்டியது பிரதமரா? ஏற்க மாட்டான். இதில் யாரும் நம்மை தலைமை ஏற்கல. இதில் இதைவிட வரலாற்று பெருங்கொடுமை, தமிழை தாய்மொழியாக கொண்ட எவனையும் தமிழன் இதுவரை தலைமை ஏற்கல. இதுதான் பெரிய கொடுமை. இப்ப கூட என்ன செய்யறான்? இப்ப கூட ஒரு கவிஞன் எழுதுறான், இருட்டறையில் திரையரங்குகளில் இருட்டறைகள் என் தேசத்து இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான தலைவர்களை என்று ஒருத்தன் கவிஞன் எழுதினான். அதான் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப கூட விஜயகாந்த் கட்சிக்கு ஏண்டா போனாங்கன்னா அவர் எம்ஜிஆர் மாதிரி வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு போனோம். இப்ப என்ன சொல்லலாம், அவர் சரியில்லை, அப்ப ரஜினிகாந்த வர வைப்போம். எப்படி கூப்பிடுறாங்க ரஜினிகாந்த? எப்படி கூப்பிடுறாங்க? உங்களை விட்டால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை அப்படின்னா 12 கோடி தேசிய மக்களை அவமதிக்கிற ஒரு செயலா இல்லையா, சொல்லா இல்லையா? இத்தனை பேர் அறிஞர்கள், இது மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்காக இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற பேரறிஞர்கள், பேராற்றல் கொண்டவனை ஈன்ற இனம். இதுல ஒருத்தன் கூடவாடா இந்த இனத்திற்கு தலைமை இருக்கிற தகுதி பெறல. ஒருத்தன். மறுபடியும் ரஜினிகாந்த் வா, மறுபடியும் அவன் வா, இவன் வா. அப்புறம் இதுதான் இங்க இருக்கிற சிறுமை. இத முதல்ல தொலைக்கணும். உருவ படம் பொறிச்ச போய் பால் குடத்துக்கு ஒரு சிறந்த உணவு, விலை உயர்ந்த உணவு, குடங்குடமா கொஞ்சம் கொட்டுறது, கையில சூடத்தை ஏத்துறது, அதை எப்படி முடிவற்றானோ அதே மாதிரி வெட்டிக்கிறது. கூரை இடிஞ்சு கிடக்கு, முதுகெலும்பு வளைஞ்ச மாதிரி, அது மேல ஒரு ரசிகர் மன்ற பலகை, அது இடிஞ்ச கூரை எடுத்துக்கிட்ட வக்கில்ல, அது மேல ரசிகர் மன்ற பலகை, அதுல தலைவர், செயலாளர், பொருளாளர் வீட்டை குனிஞ்சு பார்த்தா நெளிஞ்ச 2 தட்டும் ஒரு இரும்பு பெட்டியும் தான் இருக்கு. பொருளாளர் இவரு. இந்த இனம் என்னைக்கு முன்னேறது நினைக்கிறீங்க? எதை பற்றி கவலை கொண்டிருக்குது? எதை பற்றி கவலை கொண்டிருக்குது? விஸ்வரூபம் படம் சிக்கலா இருக்குது, பிரச்சனையா இருக்குது. ஒருத்தன் ஒளி வாங்கிக்கு முன்னாடி வந்து பேசுறான், படம் வரலைன்னா நான் தீக்குளிச்சு சாவேன், தயவு செய்து சாவேன், என்ன தயவு செய்து செத்துரு. அப்படி காவிரியில தண்ணி வரல, கச்சத்தீவு மீட்கப்படல, ஈழ நிலத்தில் எண்ணற்ற உயிர்கள் படுகொலை, அதை தடுக்கிறதுக்கு எவனும் போல, படம் வெளியில வரல.
இது ஒரு மனநிலை இந்த மண்ணில். பாலச்சந்திரன், தம்பி பாலச்சந்திரன் இறந்து போகிறான். படத்தை பார்க்கிறார்கள் மாணவர்கள், மக்கள் எல்லாம் கொதிநிலை அடைகிறார்கள், போராட்டம் நடக்கிறது. ஆனால் தம்பி விஜய் நடித்த தலைவா என்று படம் வெளியே வரலன்னு 2 பேர் தீக்குளிச்சு செத்து போயிட்டான். 2 பேர் செத்து போனான். ஒருத்தன் விஷம் குடிச்சு தீக்குளிச்சு. ஒரு படம் வரலைன்னு, இன்னைக்கு வரல நாளைக்கு வருது. இது காரணம் என்ன? தாழ்வு மனப்பான்மை, பலகீனமான மனப்பான்மை தமிழனுக்கு. தமிழனுக்கு ஏன் தகுதி இருக்கு, இந்த தலைமை இருக்கிற தகுதி வரமாட்டேங்குது? தாழ்வு மனப்பான்மை. நம்மளால முடியாது, நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு பிரச்சனை, இதெல்லாம் உனக்கு தேவையா? என்ன கேக்குறேன், சீமான் நீங்க முதலமைச்சர் ஆகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சீங்களாமே, அப்புறம் முச்சந்தில் கத்திட்டு சாகிறதுக்காடா கட்சி ஆரம்பிச்சேன் நானு? அது கட்சி ஆரம்பிச்சேன். ஒரு கேள்வியை உன்னிடத்துல வைக்கிறத பாரு. இதை ஏன் நீ ஜெயலலிதா நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? விஜயகாந்த் நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? எம்ஜிஆர் கட்சி நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான், நடிகன் என்னதுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சு வேணாது கேட்டானா? இந்த மண்ணின் பிள்ளைகள் வரும்போது நீ எல்லாம் முதலமைச்சர் ஆகலாமா, உனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற கனவு கூட, ஒரு சின்ன ஆசை கூட வரக்கூடாது என்கிற அற்ப எண்ணம் இந்த நாய்களுக்கு இருக்கு. இந்த நாய்கள் அப்ப என்ன வெறி வருது? எனக்கு இல்லாத உரிமை இந்த நிலத்தில் வேறு எவனுக்கு இருக்குது? எனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? ஸ்டாலினுக்கு இருக்குதா? ஸ்டாலினுக்கு இருக்குதா? கருணாநிதி மகன். அதை தவிர எனக்கு அவருக்கு ஒரு தகுதி விடா பாப்போம், வைடா பாப்போம், வை பாப்போம். நானும் ஸ்டாலினும் பேசுறது, இந்த மண்ணும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துயர துன்பங்களை நான் அப்படியே பேசுறேன். நீ எழுதி வச்சு படிக்காம பேசிட்டு பாப்போம். அப்புறம் உனக்குள் இந்த மண்ணும் இல்ல, மக்களும் இல்ல, அவர்கள் படுகிற துன்ப துயரங்கள், காயங்கள் எதுவுமே இல்லை.